ஞானிகளின் மனநிலை அதென்ன? ஞானிகளுக்கென்று தனி மனநிலை? ஆம், உண்டு. ஒரு ஞானியினுடைய குடிசை. அந்த குடிசையை பார்ப்பதற்கும் ஞானியை சேவிப்பதற்கும் ஒரு இளைஞன் உள்ளே வருகின்றான். சுற்றிமுற்றி பார்க்கின்றான். எந்த பொருளும் இல்லை. எந்தவித மனத்திற்குள்ளும் செய்திகளை சேகரிக்காமல் ஒரு மடை திறந்த வெள்ளமாக கேட்டான், என்ன சுவாமி, இந்த குடிசையில், இந்த வீட்டில், இந்த குடிலில் எதுவும் இல்லாமல் எப்படி வாழ்கின்றீர்கள் என்றார். அதற்கு ஞானி சொன்னார், நீ வந்தியே இப்ப என் வீட்டுக்குள்ள, என்ன எடுத்துட்டு வந்த? எதுவும் இல்லாம தானே வந்த. அப்புறம் ஏன் நான் மட்டும் நிறைய வச்சுக்கணும்னு நினைக்கிற? சடார்னு அந்த இளைஞன் சிரிச்சான். சாமி, எனக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா? நான் இந்த குடிலுக்கு வந்து போற கெஸ்ட், விருந்தினர். நீங்க பர்மனண்டா இருக்க போறீங்க. நீங்க பர்மனண்டா இருக்க போறீங்க. எனக்கு இந்த பொருட்கள் எதுவும் இல்லைன்னாலும் நான் திருப்பி போயிடுவேன். ஆனால் நீங்கள் இங்கேயே இருக்க போறீங்க. பொருள்லாம் வேண்டாமா? அப்போ ஞானி பதிலுக்கு சிரிச்சாரு. உண்மைதான், நீ வந்து போகிற கெஸ்ட்டு, நான் என்றைக்கோ போக போகிற கெஸ்ட்டு. நீ வந்து போகிற கெஸ்ட்டு, நான் என்றைக்கோ போக போகிற கெஸ்ட்டு. இதான் ஞானியின் மனநிலை. அவர் சொன்னார், இந்த மண்ணுலகத்தில் எல்லாருமே வந்து போகிறவன் தான்ப்பா. இந்த குடில் அது வேணும் இது வேணும்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய வேலை, என்னுடைய ட்ராமா நிறைவாகி எண்டு கார்டு போட்டால் நான் போயிட்டே இருக்க போகிறேன்.